வணக்கம் நண்பர்களே, நாம் பார்க்க அஞ்சு வேண்டிய ஆறு இந்த நாலு நாலு வரிசை அஞ்சு ஆறு நாலு நாலு அஞ்சு பூஜ்ஜியம் மூணு ஒன்பது அஞ்சு பூஜ்ஜியம் மூணு ஒன்பது ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் ஏழு அஞ்சு அஞ்சு ஒன்பது ஒன்னு அஞ்சு அஞ்சு ஒன்பது ஒன்னு ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு மூணு நாலு ஏழு ஆறு மூணு நாலு ஏழு உடன் கூட்டினால் நமக்கு ஒன்று கிடைக்கும். ஒன்பது எட்டு ஆறு நாலு ஒன்பது எட்டு ஆறு நாலு ஆறு ஒன்னு ஒன்னு ஆறு ஆறு ஒன்னு ஒன்னு ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்னு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்னு எட்டு மூணு அஞ்சு பூஜ்ஜியம் எட்டு மூணு அஞ்சு பூஜ்ஜியம் மூணு ஒன்னு ஒன்னு பூஜ்ஜியம் மூணு ஒன்னு ஒன்னு பூஜ்ஜியம் ரெண்டு நாலு ஏழு நாலு ரெண்டு നാല് ഏഴ് നാല് അടുത്തതായി ഒൻപതാം സമ്മാനത്തിനായുള്ള 37 മുതൽ 54 വരെയുള്ള നമ്പറുകൾ നറുക്കെടുക്കുന്നു. 52 ஆகும். இது ஞாயிற்றுக்கிழமை முதல் ബസ്രമർത്തുവാനായി ശ്രീമതി ഷേർലി എസിനോട് അഭ്യർത്ഥിക്കുന്നു. 3 முதலே இலக்கை குறைந்த നറുക്കെടുത്ത നമ്പറുകൾ 0 3 0 9 0 3 0 9 7 0 2 8 7 0 2 8 9 0 1 0 9 0 1 0 2 3 6 1 2 3 6 1 0 6 9 3 0 6 9 3 5 8 7 0 5 8 7 0 5 தேர்ச்சி பெற்றன. வெள்ளிக்கிழமை 9 5 5 9 9 5 5 9 9 2 5 2 9 2 5 2 0 3 8 2 0 3 8 2 8 4 5 7 8 4 5 7 9 7 2 6 9 7 2 6 8 3 0 2 8 3 0 2 7 0 2 8 7 ഒൻപതാം സമ്മാനത്തിന്റെ 49ാമത്തെ നമ്പറായ 7028 മുൻപ് നറുക്കെടുത്തിരുന്നു. ഈ നമ്പറിനായുള്ള നറുക്കെടുപ്പ് 9ാം സമ്മാനത്തിന് അവസാനം ഒരിക്കൽ കൂടി നടക്കും. 50 മുതലുള്ള നമ്പറുകൾ 8698 8698 1585 1585 5032 5032 6637 6637 1367 1367. അടുത്തതായി 9ാം സമ്മാനത്തിനായുള്ള 55 മുതൽ 72 വരെയുള്ള നമ്പറുകൾ നറുക്കെടുക്കുന്നു. ബസ്രമർത്തുവാനായി ശ്രീമതി സജിത MP-യോട് അഭ്യർത്ഥിക്കുന്നു. നറുക്കെടുത്ത നമ്പറുകൾ 0033 003. வணக்கம் நண்பர்களே, சனிக்கிழமையின் ஒரு பட வரிசையில் 4 2 1 9 ஆகியவற்றை சேர்க்கும் ஒட்டுமொத்த கூட்டல் வரிசையை மதிப்பாய்வு செய்வோம். கடந்த வாரம் வரிசை ஆகஸ்ட் 1719 இருந்தது. அங்கு கடைசி இலக்கம் ஆகஸ்ட் 9 இருந்தது. 9 உடன் 4 ஐ கூட்டினால் இயந்திர பலகை T-க்கு 3 கிடைக்கும். 9 உடன் 2 ஐ கூட்டினால் இயந்திர பலகை A-க்கு 1 கிடைக்கும். 9 உடன் 1 ஐ கூட்டினால் இயந்திர பலகை B-க்கு 0 கிடைக்கும். 9 உடன் 9 ஐ கூட்டினால் இயந்திர பலகை C-க்கு கிடைக்கும். எனவே வரிசை 3108 ஆகும். ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை, அதாவது இன்று வரை இந்த வரிசை அமலில் உள்ளது. ஞாயிறு 0063 பாஸ், புதன்கிழமை 1510 பாஸ் மற்றும் வியாழக்கிழமை 5001 பாஸ். 7 பாஸ்களில் 3 நாட்கள். 2 வாரங்களுக்கு முன்பு வரிசை ஆகஸ்ட் 2477 இருந்தது. அங்கு கடைசி இலக்கம் ஆகஸ்ட் 7 இருந்தது. 7 உடன் 4 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு T-க்கு 1 கிடைக்கும். 7 உடன் 2 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு A-க்கு 9 கிடைக்கும். 7 உடன் 1 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு B-க்கு 8 கிடைக்கும். 7 உடன் 9 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு C-க்கு 6 கிடைக்கும். எனவே வரிசை 1986 ஆகும். இன்று நமக்கு 089 0 9983 2988 மற்றும் 1719 கிடைத்துள்ளன. இந்த 7 நாட்களில் 4 நாட்கள்தான் தொடர்கள் சந்திக்கின்றன. 1986 ஆண்டு
ஞாயிற்றுக்கிழமை 089 என 2 இலக்கங்கள் பிரதிபலிக்கின்றன. 9983 மீண்டும் திங்கட்கிழமை வாரத்தில் 3 இலக்கங்களை சந்திக்கிறது. 2988 மீண்டும் செவ்வாய்க்கிழமை 3 இலக்கங்கள் சந்திக்கின்றன. இன்று நமக்கு 1986 இல் 1719 இன் 3 இலக்கங்கள் உள்ளன. அடுத்த வாரத்திற்கான வரிசை 9462, அதாவது 2, ஏனெனில் வரிசையின் கடைசி இலக்கம் 2 ஆகும். 2 உடன் 4 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு T-க்கு 6 கிடைக்கும். 2 உடன் 2 ஐ கூட்டினால் 4 கிடைக்கும், அதாவது மெஷின் போர்டு A டார்கெட். 2 உடன் 1 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு B-க்கு 3 இலக்கத்தை பெறுகிறோம். 2 உடன் 9 ஐ கூட்டினால் மெஷின் போர்டு C-க்கு 1 இலக்கத்தை பெறுகிறோம். மேற்கண்ட கூட்டலின் படி வரிசை 9462 ஆகும். இது இன்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் பிப்ரவரி 21 ஆம் தேதி சனிக்கிழமை முடிவடைகிறது. வீடியோவின் முழுமையான விவரங்களை புரிந்து கொள்ள முழு வீடியோவையும் பாருங்கள். கடந்த 4 வாரங்களுக்கு முன்பு 9764 என்ற வரிசை இருந்ததற்கான மதிப்பாய்வு. இது ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை. குறைந்தபட்சம் 2 பலகைகள் தங்கள் இலக்கை அடைய வேண்டும் அல்லது மீற வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறேன். இதன் அடிப்படையில் இலக்குகள் அடையும் நாட்களின் எண்ணிக்கை ஊதா நிறத்தில் சிறப்பிக்கப்படும். ஞாயிறு 8525 இலக்கு எட்டப்படவில்லை. திங்கள் விடுமுறை நாள். செவ்வாய் 4507 இலக்கு எட்டப்பட்டது. புதன் 4882 இலக்கு எட்டப்படவில்லை. வியாழன் 3805 இலக்கு எட்டப்படவில்லை. வெள்ளி 7473 இலக்கு எட்டப்பட்டது. சனிக்கிழமை 2477 இலக்கு எட்டப்பட்டது. ஹாய் நண்பர்களே, வியாழக்கிழமை அடிப்படையிலான கூட்டல் வரிசையின் தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை வரிசையையும் சேர்க்கப் போகிறோம். 2 நாட்களுக்கு மதிப்பாய்வு செய்த பிறகு கடந்த வியாழக்கிழமை வாரத்தையும் மதிப்பாய்வு செய்வோம். 5345 என்ற செவ்வாய்க்கிழமை வரிசையில் 5 என்பது கூட்டல் வரிசையின் கடைசி இலக்கம். இது புதன்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் செல்லும் வகையில் 9764 என்ற எண்ணாக அமைந்தது. புதன்கிழமை வந்தது 8617. இது மீண்டும் 9764 என்ற குறைந்த உற்பத்தியை பிரதிபலிக்கிறது. குறைந்தது 2 குழுக்களுடன் பொருந்துகிறது. பிறகு இன்று வியாழக்கிழமை இது 7439. மீண்டும் நீங்கள் காணலாம், இது குறைந்த உற்பத்தி இலக்கிற்கு 2 இலக்கங்களுக்கு மேல் பொருந்துகிறது. வியாழன் கூட்டல் வரிசைக்கு திரும்பிச் செல்வதால் இன்று நமக்கு 7439 என்ற ஒரு வரிசை இருந்தது. இதில் 4, 2, 1, 9 சேர்த்தால் கடைசி இலக்கம் ஆகஸ்ட் 9 வரும். மேலும் மஷின் டி போர்டு 9க்கு 4 சேர்த்தால் 3 ஆகும். மஷின் ஏ 9க்கு 2 சேர்த்தால் 1 ஆகும். மஷின் பி 9க்கு 1 சேர்த்தால் 0 ஆகும். மஷின் சி 9க்கு 9 சேர்த்தால் 8 ஆகும். எனவே மஷின் போர்டு டி இலக்கு 3, மஷின் போர்டு ஏ இலக்கு 1, மஷின் போர்டு பி இலக்கு 0, மஷின் சி போர்டு இலக்கு 8 ஆகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த இலக்கு வரிசைகள் வரும் வெள்ளியிலிருந்து தொடங்கி அடுத்த வார வியாழன் வரை வருவதாக நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும்.
வணக்கம் நண்பரே. வியாழக்கிழமை அடிப்படையிலான கேரள கூட்டல் வரிசைக்கு வருக. இணைக்கப்பட்ட எக்ஸெல் தாளின்படி எங்களிடம் 24 வார வாராந்திர தரவு உள்ளது. இங்குள்ள நெடுவரிசை எண் 5, இது வியாழக்கிழமை என்ற தலைப்பைக் கொண்டுள்ளது. எனவே வரிசை எண் 3 செவ்வாய்க்கிழமையை பார்ப்போம். 4 இலக்க எண்ணின் கடைசி எண் 6. ஜே கே எல் எம் நெடுவரிசையின் கீழ் அது 4, 2, 1, 9 என்று இருப்பதைக் காணலாம். நாம் 4 ஐ 6 உடன் கூட்டுகிறோம், 10 ஐ கொடுக்கிறோம், பின்னர் 2 ஐ 6 உடன் கூட்டுகிறோம், அது நமக்கு 8 ஐ கொடுக்கிறோம், பின்னர் 1 ஐ கூட்டுகிறோம் 6 உடன், அது நமக்கு 7 மற்றும் 9 ஐ கொடுக்கிறோம், 6 உடன் கூட்டுகிறோம், அது நமக்கு 15 ஐ கொடுக்கிறோம். நாம் 10 ஐ நீக்கி ஒற்றை இலக்க எண்ணை ஆகஸ்ட் 8075 வைத்திருக்கிறோம். இது ஒவ்வொரு இயந்திரத்தின் குறைந்தபட்ச இலக்கு. இயந்திரம் டி க்கு 8, இயந்திரம் ஏ க்கு 0, இயந்திரம் பி க்கு 7 மற்றும் இயந்திரம் சி க்கு 5 ஆகும். ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்ச உற்பத்தி இலக்கு வாரத்தின் அடிப்படை எண்ணை பொறுத்து மாறுபடும். இது ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் வாரத்திற்கான அடிப்படை எண்ணிக்கை. நடப்பு வாரத்தின் வெள்ளிக்கிழமை முதல் அடுத்த வாரத்தின் வியாழக்கிழமை வரை. இந்த விளக்கப்படம் அல்லது அட்டவணையில் இது வரிசை எண் 4 ஆகும். நீங்கள் வரிசை எண் 3 மற்றும் வரிசை எண் 4 ஐ காணலாம். தனிப்பட்ட இயந்திர எண்களின் அடிப்படையில் 8075 என்ற எண்கள் 5280 போன்ற குறைந்தபட்சம் 2 இயந்திரங்களுக்கான குறைந்தபட்ச இலக்கை கடக்கின்றன. இங்கே 07 4706 இல் உள்ள 1வது வரிசை எண்ணுடன் பொருந்துகின்றன. எனவே குறைந்தபட்ச இலக்கு உற்பத்தியை கடந்துவிட்டது. மேலும் இந்த செயல்முறை உங்கள் உற்பத்தி தரத்தை தயாரிப்பதற்கான ஒரு பயனுள்ள வழியாகும். இதேபோல் 4817, 8337, 8887, 8572, 0696, 4706 ஆகிய எண்களும் அவற்றின் உற்பத்தித்திறனில் தேர்ச்சி பெற்றுள்ளன. வரிசை எண் 4 இன் கீழ் 5, 6 கலங்கள் ஊதா நிறத்தில் சிறப்பிக்கப்பட்டுள்ளன. அதாவது கூட்டல் குறைந்தபட்ச அடிப்படை 9764 ஐ கடந்துவிட்டது. வரிசை எண் 5 இன் கீழ் 6, 1986 இன் அடிப்படையை 1 செல் மட்டுமே கடந்ததால் ஊதா நிறத்தில் 1 செல் மட்டுமே சிறப்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வார வரிசைகளை பின்பற்றி வாரத்திற்கான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையை கடந்த குறைந்தது 2 முதல் 3 வரிசைகள் எங்களிடம் உள்ளன. இந்த விளக்கம் தேவையான குறைந்தபட்ச உற்பத்தி வரிசையில் உங்களுக்கு உதவும் மற்றும் வழிகாட்டும் என்று நம்புகிறேன். நேற்று வியாழக்கிழமை 6601 இன் வரிசை. இங்கே நாம் 4, 2, 1, 9 ஐ கூட்டினால் கடைசி இலக்கமாக 1 கிடைக்கும். 4 முதல் 1 வரை கிடைக்கும், இது 5. 2 முதல் 1 வரை கிடைக்கும், இது 3. 1 முதல் 1 வரை கிடைக்கும், இது 2. 9 வரை கிடைக்கும், இது 0 ஆகும். எனவே மெஷின் போர்டு T5 இலக்கையும், மெஷின் போர்டு A3 இலக்கையும், மெஷின் சி போர்டு 2 இலக்கையும், மெஷின் சி போர்டு 0 இலக்கையும் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த இலக்க வரிசைகள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரை வரும் என்று எதிர்பார்க்க வேண்டும். கடந்த வாரத்திற்கான மதிப்பாய்வை நாங்கள் மேற்கொண்டபோது 4 தொடர்புடைய பலகைகளில் 5320 என்ற வரிசை சேர்க்கை 3 முறை வந்ததைக் கண்டோம். 2 வாரங்களுக்கு முன்பு 9764 என்ற வரிசை இருந்தது. இங்கு 4, 2, 1, 9 ஐச் சேர்த்தால் கடைசி இலக்கமாக 5 கிடைக்கிறது. மேலும் 4 முதல் 5 வரை 9, 2 முதல் 5 வரை 7, 1 முதல் 5 வரை 6, 9 முதல் 5 வரை 14 வரை 4 என 14 என 4 என 14 என 5 என 4 என 14 என 5 என 4 என 4 இலக்கங்களுடன் பெறுகிறோம். எனவே மெஷின் போர்டு D9 இலக்கத்தையும், மெஷின் போர்டு A7 இலக்கத்தையும், மெஷின் சி போர்டு 6 இலக்கத்தையும், மெஷின் சி போர்டு 4 இலக்கத்தையும் கொண்டுள்ளது என்று எதிர்பார்க்கிறோம்.
இந்த இலக்க வரிசைகள் வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரை வரும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். கடந்த வாரத்திற்கான மதிப்பாய்வை நாங்கள் மேற்கொண்டபோது 4 தொடர்புடைய பலகைகளில் 5320 என்ற வரிசை சேர்க்கை 3 முறை வந்ததைக் கண்டோம். போன வாரம் 9764 என்ற வரிசை இருந்தது. இங்கே 4, 2, 1, 9 ஐ கூட்டினால் கடைசி இலக்கமாக 5 கிடைக்கிறது. மேலும் 4 முதல் 5 வரை 9, 2 முதல் 5 வரை 7, 1 முதல் 5 வரை 6, 9 வரை 5 வரை 14 வரை 4 என இலக்கு உள்ளது. எனவே மெஷின் போர்டு D9 இலக்கையும், மெஷின் போர்டு A7 இலக்கையும், மெஷின் சி போர்டு 6 இலக்கையும், மெஷின் சி போர்டு 4 இலக்கையும் கொண்டுள்ளது என்று எதிர்பார்க்கிறோம். இன்று நமக்கு 5592 என்ற வரிசை இருந்தது. இங்கே நாம் 4, 2, 1, 9 ஐ கூட்டினால் கடைசி இலக்கமாக 2 கிடைக்கும். இயந்திர டி பலகை 4 ஐ 2 உடன் சேர்த்தால் அது 6, இயந்திர A2 ஐ 2 உடன் சேர்த்தால் அது 4, இயந்திர B1 ஐ 2 உடன் சேர்த்தால் அது 3, இயந்திர C9 ஐ 2 உடன் சேர்த்தால் அது 1. எனவே இயந்திர பலகை T6 இலக்கை கொண்டுள்ளது, இயந்திர பலகை A4 இலக்கை கொண்டுள்ளது, இயந்திர பலகை B3 இலக்கை கொண்டுள்ளது, இயந்திர C பலகை 1 இலக்கை கொண்டுள்ளது என்று எதிர்பார்க்கிறோம். இந்த இலக்க வரிசைகள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தொடங்கி அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரை வரும் என்று எதிர்பார்க்க வேண்டாம்.